வணக்கம், வெல்கம் பேக் டு மிர்ச்சி பேட் சமையலின் தமிழ். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ரமலான் நோன்பு கஞ்சி. அவ்வளோதாங்க, நோன்பு கஞ்சியை சிம்பிளாக செஞ்சிடலாம். அதுக்கு முன்னாடி மிர்ச்சி பேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானும் ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க பார்க்கலாம். முதல்ல இந்த ரெசிபி செய்ய அரிசியை நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடலாம். நான் இன்றைக்கி 1 கப் போல் சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். இது கூட 1/4 கப் பாசிப்பருப்பு ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா கழுவிட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இந்த நோன்பு கஞ்சியை நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். அதுக்கு குக்கரில் 1 டீஸ்பூன் நெய், 1 டீஸ்பூன் எண்ணெய் ரெண்டும் நல்லா சூடு ஏறின பிறகு ஹோல் கரம் மசாலா சேர்த்துடலாம். 2 பிரிஞ்சி இலை, 2 துண்டு பட்டை, 3 லவங்கம் நல்லா பொரிஞ்ச பிறகு 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி ஒரு கண்ணாடி பதத்துக்கு வரட்டும். அடுத்ததாக 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இது கூடவே 3 பச்சை மிளகாவை 4 கீறிட்டு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா வதங்கிட்டு இருக்க சமயத்தில் ஒரு பெரிய பழுத்த தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே 3/4 கப் பொடியாக நறுக்கின கேரட், தேவையான அளவு உப்பு இதையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா 2 நிமிஷம் போல் நல்லா வதங்கட்டும். நாம் சேர்த்த காய்கறிலாம் நல்லா வதங்கின பிறகு 1 கப் அரிசிக்கு 6 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. கஞ்சி தானே, அதிகமாக தண்ணி சேர்த்தாலும் பரவாயில்ல. இப்போது ஊற வச்ச அரிசியும் சேர்த்துட்டு கடைசியாக பொடியை நறுக்கின கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா கலந்த பிறகு நாம் சேர்த்த உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு குக்கரை மூடி 4லேருந்து 5 விசில் மிதமான தீயில் விட்டு எடுத்துக்கோங்க. 5 விசில் விட்டாச்சு. ப்ரெஷர் ரிலீஸ் ஆன பிறகு குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்கள். அருமையாக கம்மன்னு நம்ம கஞ்சி குழைவாக வெந்திருக்கு. இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் அரைச்ச தேங்காய் விழுது சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம், ஜஸ்ட்டு தேங்காயோடைய ஃப்ளேவர் இருந்தால் போதும். அடுத்ததாக 2 டம்ளர் சூடான தண்ணியை சேர்த்துட்டு 1 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க வைங்க. அவ்வளோதாங்க, ரமலான் நோன்பு கஞ்சி சூப்பராக அருமையாக கம்மன்னு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே அளவோட இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நீங்கள் காய்கறிக்கு பதிலாக மட்டன் கொத்துக்கறி கூட இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். அவ்வளோ அருமையாக பாரம்பரிய முறையில் பள்ளி வாசலில் எப்படி தருவாங்களோ அதே மனம் அதே டேஸ்ட்டில் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மிர்ச்சி பேட் சேனலுக்கு லைக் போடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.